கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் சினிமாலேயே கோலிவுட் மூவிஸ் தான் பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் ஜானரை பயங்கரமா டெலிவர் பண்றாங்க அப்படின்னு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் வருஷமா இந்த பெருமையை மலையாளம் இண்டஸ்ட்ரி டேக் ஓவர் பண்ணிடுச்சுங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸே மலையாளம் மூவிஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு, நம்ம தமிழ் மூவிஸ் தான் ஒரே டெம்ப்ளேட் குள்ள வந்துருது அப்படின்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் மாசமா சடனா மலையாளம் மூவிஸை ரொம்ப புகழ்ந்த நம்ம தமிழ் ஆடியன்ஸே மலையாளம் த்ரில்லர்ஸ் எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்குள்ள இருக்கு, கரையை தேர்ட் ஆக்ட்ல தான் ரிவீலே பண்றாங்க, அது வரைக்கும் சும்மாவே ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளம் மூவிஸை ஏன் நம்ம ஆடியன்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, மலையாளம் மூவிஸ் த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸா சேச்சுரேட் பண்றாங்களா, தேர்ட் ஆக்ட் வரைக்கும் ஏன் கதையை ரிவீல் பண்ணாம வேற ஒரு சப்ளாட்ஸை வச்சு பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் எலாபரேட்டா இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024 தி கோல்டன் இயர் ஃபார் மலையாளம் சினிமா. என்னதான் முன்னாடியில இருந்தே ஏ சென்டர் ஆடியன்சஸ் நிறைய பேர் மலையாளம் மூவிஸை பார்த்து மம்முட்டி, மோகன்லால், ஃபகத் ஃபாசிலுக்குலாம் ஏகப்பட்ட ஃபேன்ஸா இருந்தாலுமே 2024 இயர் தான் மலையாளம் சினிமாவோட ஒரு பீக் இயரா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு 100 crores கலெக்ஷனே பெரிய விஷயங்க. ஆனா லாஸ்ட் இயர்ல 4 to 500 crores மூவிஸை கண்டினியூஸா டெலிவர் பண்ணிச்சு மலையாளம் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பிரேமலூர்ல ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸா மஞ்சுமல் பாய்ஸ், ஆடு ஜீவிதம், ஆவேஷம்னு பேக் டு பேக் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவிஸை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியே லாஸ்ட் இயர் இதனால மலையாளம் இண்டஸ்ட்ரியோட growth பார்த்து மிரண்டு போயிடுச்சுங்க. அதே நேரத்துல இங்க தமிழ் சினிமால ஒரு வறட்சி 2024ஓட பாதி டைம் பீரியட் ஒரு வறட்சி இருந்துச்சு. ஏன்னா இந்த தமிழ் மூவிஸும் பெருசா ஒர்க் ஆகவே கிடையாது. அதனால மலையாளம் மூவிஸை நிறைய B&C சென்டர்ஸ் பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா மலையாளம் மூவிஸை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி தேடி தேடி பார்த்த நம்ம ஆடியன்ஸ் பொதுவாக மலையாளம் இண்டஸ்ட்ரி மேல வச்ச கிரிட்டிசிசம் என்னன்னா, மலையாளம் மூவிஸ்னாலே கிரைம் த்ரில்லர் ஆர் மிஸ்ட்ரி ஜானர் மூவிஸா தான் அதிகமா இருக்கு, மலையாளம் மூவிஸோட சக்சஸ் ரேஷியோல 50% ஆஃப் மூவிஸ் த்ரில்லர் மூவிஸ் தான், பேலன்ஸ் 50% தான் வேற ஜானர் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி சேச்சுரேட்டிங் த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸ், மலையாளம் இண்டஸ்ட்ரி மேல த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸ் தான் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வச்சாலுமே சேட்டன்ஸ் தான் இந்த த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸ்க்கு பைனியரா இருக்காங்க. ஏன்னா இந்த திருஷ்யம், குமார், மும்பை போலீஸ்னு ஏகப்பட்ட பெஸ்ட் த்ரில்லர்ஸ் தான் நமக்கு டெலிவர் பண்ணிருக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரிங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 100 crores கலெக்ஷனே மலையாளம் மூவிஸ்க்கு ரொம்ப பெருசு. அதனால படம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒதுக்குற பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி. அதனாலயோ என்னவோ மலையாளம் இண்டஸ்ட்ரி பேரலல் சினிமாவை நோக்கி போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ இவங்க இந்த நாவல்ஸ், அவங்களோட லிட்ரேச்சர்ஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி ரொம்ப ரூட்டடா படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட்ஜெட் கான்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சேட்டன்ஸ் நிறைய த்ரில்லர் மூவிஸை குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா த்ரில்லர் மூவிஸ்க்குன்னு எப்பவுமே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துட்டே இருக்கு. அதே நேரத்தில் அதுக்குன்னு ஒரு OTT மார்க்கெட்டும் இருக்குங்க. OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ வந்தது தானே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நிறைய மலையாளம் த்ரில்லர்ஸோட டப்ட் வெர்ஷன்ஸ் யூடியூப்லேயே இருக்குங்க. அதனால சேட்டன்ஸ் நிறைய த்ரில்லர் மூவிஸை குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது நம்ம கிரிட்டிசைஸே பண்ண முடியாதுங்க. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரீஸ்னாலே த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பாய்காட்டும் பண்றது கிடையாது. நம்மளும் பிடிச்சுதானே அதை பார்க்குறோம். அண்ட் அந்த த்ரில்லர் மூவிஸ்லாம் கமர்ஷியலி சக்ஸஸும் ஆகுது. அப்புறம் ஏன் அவங்க அந்த த்ரில்லர் மூவிஸை குக் பண்றதை நிறுத்தணும்? பேசிக்கலி ஒரு ஜானர் ஆஃப் மூவிஸை நம்ம அதிகமாக வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டிமாண்ட் தாங்க. இப்போ நம்ம த்ரில்லர் மூவிஸ்க்கு இம்ப்ரெஸ் ஆகி அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறப்போ த்ரில்லர் மூவிஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதை அவங்க நிறைய டெலிவர் பண்ணுறாங்க. அண்ட் அது கமர்ஷியலி சக்ஸஸும் ஆகுதுங்க. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ அரண்மனை 4 ரிலீஸ் ஆச்சு. அரண்மனை 4 ஒரு ஹாரர் காமெடி ஜானர் ஆஃப் மூவி. ஸோ நிறைய பேர் அது கிரிட்டிக்ஸ் மீடியோக்கராக இருந்துச்சு அப்படின்னாலுமே அந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 100 crores மேலே அந்த படம் கலெக்ஷன் பண்ணிச்சுங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்றதுக்காக அரண்மனை 5 சுந்தர் சி எடுக்காம இருக்க போறது கிடையாது. ஏன்னா அரண்மனை 4 ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அதோட ஒரு பிரான்சைஸ் ஆஃப் மூவிஸை ஃபேமிலி ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அதே சமயத்துல அவ்வளோ சக்சஸ் ஆன அரண்மனை 4 படத்தோட OTT ரைட்ஸ் ரொம்ப நாளா சேல் ஆகாம இருந்திருக்குங்க. ஏன்னா அது ஒரு ஹாரர் காமெடி மூவி. அந்த ஜானரை OTT ஆடியன்ஸ் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க தான். ஆனா த்ரில்லர் மூவிஸ்க்கு OTTல அதிக ஃபேன் பேஸ் இருக்குங்க. இந்த ஒரு ஈக்குவேஷன் தான் மலையாளம் த்ரில்லர் மூவிஸ்க்குமே சூட் ஆகுது. என்னதான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இது கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அந்த த்ரில்லர்ஸ் எல்லாமே கமர்ஷியலி சக்சஸ்ஃபுல். அண்ட் அதே மாதிரி த்ரில்லர் ஜானர் ஆஃப் மூவிஸ்க்கு ஒரு தனி செட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் ஃபேன் பேஸும் இருக்குங்க. அப்படி இருக்கப்போ சேட்டன்ஸ் நிறைய த்ரில்லர் மூவிஸை குக் பண்றதுல தப்பு இல்லையே. அண்ட் எல்லாமே வேற வேற பிளாட்டா தானே இருக்கு. ஒரே பிளாட்டை காப்பி அடிக்கிற மாதிரி இருந்தா தானே அது பிரச்சனை. Following this, the third act problem in Malayalam movies. மலையாளம் த்ரில்லர் மூவிஸ்னாலே ஆரம்பத்துல இருந்து என்னென்னமோ எங்கெங்கயோ கதையை மூவ் பண்ணி கொண்டு போய் கடைசியில தேர்ட் ஆக்ட்ல தான் கதையவே சொல்றாங்கங்கிற ஒரு பெரிய கிரிட்டிசிசம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இப்போ ரீசெண்டா வைக்கிறாங்க. ஆனா பேசிக்கா ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிஸ்னாலே ஒரு நாட்டா ஓபன் பண்ணி கடைசியில பேங்கரா முடிக்கிறது தானே ஈக்குவேஷன்.
மேபி ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கல அப்படின்னு வேணும்னா நம்ம சொல்லலாமே தவிர இந்த மூவிஸை சுமாரான மூவிஸ் அப்படின்னு நம்ம காயின் பண்ண முடியாதுங்க. ஆனா இந்த மூவிஸ்ல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா காமெடி மூவிஸ்ல இருக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ஹை மூமெண்ட்ஸ் த்ரில்லர் மூவிஸ்ல இருக்காதுங்க. ஆனா பொதுவா நம்ம தமிழ் சினிமாலயோ இல்ல பாலிவுட் மூவிஸ்லயோ த்ரில்லர் மூவிஸ்க்கே சில ஹை அண்ட் கமர்ஷியல் மூமெண்ட்ஸை வச்சு அதுக்குன்னு ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட்டை செட் பண்றோம். ஆனா அதுவே மலையாள மூவிஸ்ல அந்த ஜர்னருக்கு உண்மையா ஹை மூமெண்ட்ஸ்லாம் வைக்காம ஸ்லோ பர்ன் த்ரில்லர்ஸா எண்டிங்காக பில் பண்றப்போ கமர்ஷியல் த்ரில்லர்ஸ்க்கு பழகி போன நம்ம ஆடியன்ஸ்க்கு மலையாள மூவிஸ் எல்லாம் ஃபிளாட்டா ஃபீல் ஆகுதோ என்னவோ. அதனாலதான் எண்ட்ல கதை சொல்றாங்க அப்படின்னு அது வரைக்கும் சும்மா எங்கெங்கயோ கதையெல்லாம் கொண்டு போய் ஸ்டோரியை டல் பண்றாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுதோ என்னவோ. ஏன்னா தேர்ட் ஆக்ட்ல தான் அவங்க ட்விஸ்ட்டை வந்து ஓபன் பண்றாங்க. அண்ட் பொதுவா இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் லாஸ்ட்ல தான் யாரு சஸ்பெக்ட் அப்படிங்கறத ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இந்த தேர்ட் ஆக்ட்ல மட்டும் கதையை சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகுது போல இருக்கு. இது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா வந்த 2 மலையாளம் த்ரில்லர் மூவிஸை எடுத்துக்கலாங்க. ஒன்னு சூக்ஷ்மதர்ஷினி அண்ட் இன்னொன்னு ரேக சித்திரம். இந்த 2 படத்துலயும் சூக்ஷ்மதர்ஷினி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர், அதே நேரத்துல ரேக சித்திரம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இப்போ ரேக சித்திரம் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு யாரும் சூக்ஷ்மதர்ஷினியை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஏன்னா அதுல மொமெண்ட் அப்பப்போ ஒரு ஹை வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நஸ்ரியா பேசலோட ஃபேஸ் ஆஃப் சீனோ இல்ல பேசல் கூட இருக்க அவனோட கசின் கேரக்டரோட ஃபன் எலிமெண்ட்ஸோ வச்சு மொமெண்ட்ஸை பில் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுவே ரேக சித்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நீட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்க. ஆரம்பத்துல இருந்து யார் அந்த ரேகா, எதனால அவளை கொண்டாங்க அப்படிங்கிறது தான் கதையை கொண்டு போறாங்க. இந்த 2 படத்துலயுமே தேர்ட் ஆக்ட்ல தான் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றாங்க. ஆனா அதிகமா கிரிட்டிசைஸ் வருது ரேக சித்திரம்க்கு தான். ஏன்னா அதோட ட்ரீட்மெண்ட் வேற, சூக்ஷ்மதர்ஷினியோட ட்ரீட்மெண்ட் வேற. சூக்ஷ்மதர்ஷினியை கொஞ்சம் நம்ம தமிழ் ஒரு ஹிந்தி கமர்ஷியல் த்ரில்லர் பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆனா ரேக சித்திரம் டோட்டல் கான்ட்ராஸ்டா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருங்க. அண்ட் இந்த தேர்ட் ஆக்ட்ல தான் கதை சொல்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையா இதை நம்ம பேசுறதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிஷ்கிந்தா காண்டம் அண்ட் இளவிழா பூஞ்சிரா இந்த 2 படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 படத்துலயுமே பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் கிளைமேக்ஸ் எவ்வளோ எமோஷனல் டெப்தா இருக்கும் அப்படிங்கிறது. இந்த 2 படத்தோட டீடைல் அனாலிசிஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கு. அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதையும் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் கூட கிடைக்கும். இந்த 2 படத்துலயுமே தேர்ட் ஆக்ட்ல தான் கதையே சொல்றாங்க. ஆனா அது ரொம்ப எமோஷனலி ஸ்ட்ராங்கா ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகிருந்துச்சு. அதனால இந்த 2 படமும் சக்சஸ் ஆச்சு. ஆனா அதுவே இந்த ரேக சித்திரம் படத்துல தேர்ட் ஆக்ட்ல அவங்க ரிவீல் பண்ற ஸ்டோரி நிறைய பேருக்கு கன்வின்சிங்கா ஒர்க் ஆகாமலே போயிருந்துச்சு. அதனால ஸ்லோ பர்ன் இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பில் பண்ணது ஒரு லாக் ஃபீலிங்கை கொடுத்துருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலி என்னதான் நம்ம ஆடியன்ஸ் மலையாளம் த்ரில்லர்ஸ்ல ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த படங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸோ ஒரு தனி மார்க்கெட்டோ இருக்கு. அப்படி நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனாலயோ என்னவோ தான் மலையாளம் த்ரில்லர் மூவிஸ் மட்டும் நிறைய பேருக்கு வெளியே தெரியுதுங்க. அதே நேரத்தில் மலையாளம் காமெடி மூவிஸ் அண்ட் ஃபேமிலி டிராமாஸ் எல்லாம் அண்டர்ரேட்டடா அப்படியே இருக்கு. ஸோ ரேக சித்திரம், சூக்ஷ்மதர்ஷினி இந்த 2 படத்துக்கும் டீடைல் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு யூனிக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அனாலிசிஸோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறோம்.